அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரி நாராயணா, பகவதியே நமக. இந்த பதிவை எடுத்துக்கிட்டா புல்லுரி வசியத்துல ஒரு வகையான வசியம். இந்த புல்லுரி வசியமாகப்பட்டது நிறைய பேர் கணவனுமையா வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு சிறுநீரகத்து மூலியமா அந்த புல்லுரி வசியம் பண்ணி கொடுத்திருப்பாங்க, மருந்து வயிற்றுல கொடுத்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை டைவர்ஸ் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கும். அந்த விவாகரத்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கலாம், அல்லது அந்த விவாகரத்து பிரச்சனை முடிஞ்சிருக்கலாம். முடிந்த பிறகும் அவர்களுக்கு இந்த வசிய மருந்தாகப்பட்டது இடையூறு செய்யுமா? நிச்சயமாக செய்யும். அதை எப்படி முறிப்பது அப்படி பார்க்கிறப்ப வசியத்துல பல வகை உண்டு. இந்த புல்லுரி வசியமாகப்பட்டது முக்கியமாக தீய சக்திகளை வச்சுதான் வசியம் பண்ணுவாங்க. அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு சூழ்நிலைக்காக இந்த புல்லுரி வசியமாகப்பட்டது பூசாரி செஞ்சு கொடுத்திருப்பாங்க. இதை முக்கியமா கள்ளக்காதலுக்கு அதிகமா பயன்படுத்திட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த புல்லுரி வசியமாகப்பட்டது அவங்க வசியம் செய்து, முக்கியமாக போட்டோ அந்த புல்லுருவி வச்சு அவங்க வசியம் பண்ண பிறகு அந்த புல்லுருவியை ஒரு சில முறையுடன் அவங்களுடைய சிறுநீரகத்துல கலந்து அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ கொடுத்துருவாங்க. கொடுத்த பிறகு அவங்க வயிற்றுல அது சார்ந்து விடும். சார்ந்த பிறகு ஏதோ ஒரு காலகட்டத்தினால அவங்களுக்கு விவகாரத்து டைவர்ஸ் ஆயிரும். டைவர்ஸ் ஆன பிறகு அவங்க வயிற்றுக்கு அந்த மருந்தாகப்பட்டது தீங்கு விளைவிக்கும். அந்த தீங்காகப்பட்டது வயிற்றுல வலியை ஏற்படுத்தும், சுருக்கு சுருக்குன்னு குத்தலை ஏற்படுத்தும். அதே போல அவங்களுக்கு மன குழப்பத்தை உருவாக்கும், தலை ஒற்றை தலைவலி தலை வலியை உருவாக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வைத்திய செலவை உருவாக்கும், ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை உருவாக்கும், அடுத்த திருமணத்தை செய்ய விடாத குழப்பத்தை உருவாக்கும், தடைகளை உருவாக்கும், உடல் அமைப்பை மாற்றும். இந்த மாதிரி புல்லுரு வசியமாகப்பட்டது அவங்களை எந்த நேரமும் பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கும். முதல்ல அவங்களுக்கு தெய்வ சக்தி அவங்க உடம்புல விட்டு வெளியேற்றும். அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பேசுறது எல்லாமே எதிர்மறையான வார்த்தையாகவே இருக்கும். ஏட்டிக்கப்படியா பேசிட்டு இருக்கோம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. அடுத்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க. எப்பா அந்த பொண்ணு ஒரு வாழ்க்கை அமைச்சிட்டு பேச்சு, நீ ஒரு வாழ்க்கை அமைச்சிக்க, இல்ல எனக்கு கல்யாணம் வேணும். ஏன்னா அவங்க உடம்புல இவ்வளவு பாதிப்புக்கு இருக்கிறத அவங்க வெளில சொல்ல மாட்டாங்க. அந்த பொண்ணுட சொல்லுவாங்க, அந்த பையன் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க உன் குழந்தைகளுக்காக அப்படின்னா, இந்த உடலுடைய பிரச்சனையை அவங்க வெளில சொல்லிக்க முடியாம இல்ல வேண்டாம் அப்படிம்பாங்க. இந்த புல்லுரைவு வசியம் மூலியமாக பாதிக்கப்பட்ட எந்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் சரி, அதுவும் திருமணமாகி டைவர்ஸ் ஆன பிறகு இந்த பிரச்சனை மூலியமாக இருந்தால் நமது ஆலயத்துக்கு வாங்க. அந்த வசியத்தை முறித்து அழித்து, புல்லுருவி வசியத்தை அழித்து உங்களை உடலை ஆரோக்கியமாக மாற்றி உங்களுடைய கெட்ட சக்தி அனைத்துமே அம்பாள் குருதி பூஜ்யமாக முற்றிலும் அழித்து கொடுப்பா. அதுக்கப்புறம் நல்லபடியா உங்க வாழ்க்கையை அம்பாள் உங்களுக்கே கொடுப்பா. அம்பாளோட சேர்ந்து நீங்க வாழலாம். எந்த வகையான கெட்ட வசியமாக இருந்தாலும் நமது ஆலயத்துல முறிச்சு கொடுக்கப்படும். இந்த ஆலய பதிவு ஒவ்வொன்றும் மக்களோட விழிப்புணர்வுக்காக மட்டுமே கொடுக்கப்படுகிறது. யாருக்கும் தீயது செய்யப்பட மாட்டாது. இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு பதிவும் என் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும், கெட்டதை விட்டு வெளியே வரணும், நல்லது மட்டும் இருக்கணும், நல்லபடியா வாழணும். வாழப்படுறது கொஞ்ச நாளையா, அது சுபிச்சமா நல்லதுல மட்டும் வாழணும். கெட்டது நமக்கு வேண்டாம். கெட்டதில பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் வாங்க பக்தர்களே, அன்பர்களே, நண்பர்களே, உங்களுக்கு அம்பாள் அந்த தீயதை அழிச்சு உங்களுக்கு சுபிச்சத்தை அருள்பளிப்பார். அம்பாளோட சேர்ந்து வாழுங்க. அம்மே நாராயணா.